ஹாய்ப்பா. சூப்பரான ஹாய்ப்பா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டமாட்டா பாத் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3 எடுத்துருக்குறேன். ஒரு 4 தக்காளி மிக்சிக்கு போட்டு அரைச்சிருக்கிறேன். தேவையான அளவு புதினா, கொத்தமல்லி. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, மராட்டி மொக்கு எல்லாம் போட்டிருக்கேன். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் வந்துட்டு பச்சை மிளகா கட் பண்ணல, முழுசாகவே தான் போடுவேன். நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அது நல்லா வதங்கிருக்கு. பச்சை ஸ்மெல் போய் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுது போட்டுக்குவோம். இந்த தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதங்கினா தான் நம்மளோட டமோட்டா பாத் ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுது. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம புதினா, கொத்தமல்லி போட்டு தக்காளியோடு வதக்கிடுவோம். நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விடும். நான் வந்துட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுக்கிறதுனால 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஒரு அரை மணி நேரமாக கழுவி ஊற வச்சுருக்கிறேன் அரிசி. தக்காளி நல்லா வதங்கி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சோயாபீன்ஸு அதுதான் போடுறேன். இது சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்து போட்டுக்கணும். நீங்கள் பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, 1/4 ஸ்பூனோட கம்மியாக தான் மஞ்சள் தூள் போடணும். ஏன்னா இது வந்துட்டு மஞ்சள் கலரில் வந்துடும், அதனால் வேண்டாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கும். இப்போ நமக்கு மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்குது. இந்த டைமுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வரும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் சாப்பாடு இப்போ நம்ம எல்லாம் செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கோம். அரிசி போட்டாச்சு. இப்போ விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா அரிசி ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுனால சீக்கிரம் வெந்துடும். 2 விசில் போதும். சூப்பரான நம்ம டமாட்டா பாத் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான அருமையான தக்காளி சாப்பாடு டமாட்டா பாத் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட் இதே அளவில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய்ப்பா.